என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அழாத. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த சில வாரங்களாக பூமி ஒரு பள்ளிக்கூடம் என்ற தலைப்பில் நாம் தியானித்து வருகிறோம். கடவுள் நம்மை ஏன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்பதை குறித்து நாம் தியானிக்கையில் நாம் பயிலுவதற்காக அனுப்பியிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம். நன்றாக படித்தால் நல்ல வேலை கிடைக்கும் என்பது நமக்கு தெரியும். அதே போல நாம் நம்முடைய சிருஷ்டிகரைப் போல மாறுவதற்கு எத்தனித்து படித்தால் அதற்கேற்ற பொறுப்புகளை நமக்கு மறுமையில் கொடுப்பார். அதற்காக இம்மையிலே நம்மை பயிற்சிவிக்கிறார் என்பது என்னுடைய கருத்து. கடந்த வாரத்திலே நான் மனசாட்சி குறித்து பேசினேன். ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்த பெரிய வரம். இது தவறு, இது தவறு இல்லை என்பதை மனசாட்சியின் மூலமாக ஆண்டவர் நமக்கு புலப்படுத்துகிறார். பாவத்தை கருப்பாகவும் பரிசுத்தத்தை வெள்ளையாகவும் காண வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சை. அதற்காகத்தான் அவர் நமக்கு மனசாட்சியை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் மனிதர்களாக நாம் இருக்கும்போது நமக்கு கட்டளைகள் சரியாக தெரியவில்லை என்றால் அதை சாம்பல் நிறமாக பார்க்கக்கூடும். பாவத்தை பாவம் இல்லாமலும் பரிசுத்தத்தை பரிசுத்தமாகவும் இல்லாமலும் பார்க்க ஏதுவாகும். அதற்காகத்தான் ஆண்டவர் கட்டளைகளை கொடுக்கிறார். இது ஆரம்ப பள்ளி நமக்கு மனசாட்சியின் காலமாக இருக்கலாம் என்கிற ஒரு காலகட்டத்தை கடந்து நடுநிலை பள்ளி என்கிற ஒரு நிலையிலே நமக்கு இந்த மனசாட்சிக்கு மேலாக கட்டளைகளை கொடுக்கும்போது நாம் எப்படி பிரிக்க வேண்டும், எது நன்மை எது தீமை என்று பிரித்து எப்படி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ நம்மால் கூடும் என்பதற்காக அதை கொடுக்கிறார். ஆண்டவர் லேவியராகமம் 19வது அதிகாரம் 2வது வசனத்திலே இப்படியாக நமக்கு சொல்லுகிறார். நீ இஸ்ரவேலின் புத்திரரின் சபை அனைத்தோரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நாம் பரிசுத்தராக இருக்க வேண்டுமென்றால் நமக்கு நன்மையையும் தீமையையும் பிரிக்க தெரிய வேண்டும். அதே போல எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலே ஆண்டவர் மனித குலத்துக்கு கொடுக்கும் கட்டளை, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஆண்டவருக்கு ஒரு சந்ததி தேவை. அது எப்படிப்பட்ட சந்ததியாக இருக்க வேண்டும் என்றால், பரிசுத்தமுள்ள சந்ததியாக இருக்க வேண்டும், குற்றமில்லாத சந்ததியாக இருக்க வேண்டும். பரிசுத்தர் ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கிறார். நாம் பரிசுத்தராக இருப்பதற்கு முயல வேண்டும். ஆனால் குற்றமில்லாமல் இருக்க நம்மால் ஏதுவாகும். எப்படி என்றால், நாம் அவருடைய கட்டளைகளை மீறும்போது பாவம் செய்கிறோம். அதை அவர் உணர்த்தும் போது, நாம் மனசாட்சியின் மூலமாக உணர்த்தப்படும் போது நாம் மனம் திரும்பினால் ஆண்டவர் அதை குற்றமில்லாத நிலையாக பாவிப்பார். ஆகையால் அவருடைய கட்டளைகளை பெற்றுக்கொண்ட நாம் அதன்படி செய்யும்போது குற்றமில்லாதவர்களாய் இருப்போம். அதே சமயம் அதை மீறும்போது நாம் பாவம் செய்தோம் என்றாலும்
அதற்காக மனம் வருந்தினாலும் உண்மையாக மனம் நெருங்குண்ட இருதயத்தோடு மனம் திரும்பினாலும் ஆண்டவர் அதை குற்றமில்லாத நிலைக்கு கொண்டு போய் விடுவார். இப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் யோசேப்புக்கும் கொடுக்காத, யூத மக்களுக்கு கொடுக்காத பல கட்டளைகளை ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து மோசேயின் மூலமாக அவர்களை கொண்டு போய் சினாயின் மலையிலே மோசேயின் மூலமாக அவர்களுக்கு கட்டளைகளை கொடுக்கிறார். அவர் கொடுக்கும் முதலாவது கொடுக்கும் கட்டளைகள் 10 கட்டளைகள். அது ஏறக்குறைய நாம் 1500 கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக என்று கூறலாம். ஆபிரகாமின் காலம் 2000 வருடங்கள் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக என்று கூறும்போது, இங்கிருந்து பார்க்கும்போது ஏறக்குறைய 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுக்கப்பட்டது. மோசேயின் காலம் 1500 கிமு. இப்பொழுதிருந்து பார்த்தால் 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக மனித குலத்திற்கு ஆண்டவர் இந்த கட்டளைகளை கொடுக்கிறார். இதைத்தான் நான் நடுநிலை பள்ளியினுடைய ஒரு எதிர்பார்ப்பு என்று சொல்லுவேன். இதில் 10 கட்டளைகளை கொடுத்து என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் காண்போம். முதலாவது கட்டளை, நானே உன் தேவனாகிய கர்த்தர், என்னை தவிர உனக்கு வேறே தெய்வங்கள் இருக்கக்கூடாது. கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி, நான் தான் உன்னுடைய தெய்வம், வேறு எந்த தெய்வங்களையும் வைத்துக்கொள்ளாது. எதற்காக என்றால், பல தெய்வங்கள் இந்த உலகத்திலே உண்டு. பணத்தை கொடுக்கும் தெய்வம், ஆசையை பூர்த்தி செய்யும் தெய்வங்கள், இவைகள்லாம் நமக்கு மாறான பாதையிலே எடுத்துக்கொண்டு போகக்கூடும். ஏன் இன்று கூட நமக்கு பணம் ஒரு தெய்வமாக இருக்கலாம், அதிகாரம் ஒரு தெய்வமாக இருக்கலாம், பெருமை புகழ் இவைகளெல்லாம் கூட தெய்வமாக இருக்கலாம். அதை நாம் அடைய வேண்டும் என்று இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், தேவனை தவிர, நானே உன் தேவனாகிய கர்த்தர், என்னை தவிர உனக்கு வேறு தெய்வங்கள் இருக்கக்கூடாது. இதை நாம் பயில வேண்டும், பின்பற்ற வேண்டும். அடுத்தது 2வது கட்டளையாக, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணாய் பயன்படுத்தாதே. காட் ப்ராமிஸ், கடவுள் மேல் ஆணை, அப்படி என்றெல்லாம் சொல்லிவிடாதே. வீணாய் பயன்படுத்தாதே. பிரார்த்தனை செய்யும்போது பயன்படுத்து. அப்பா பிதாவே, என்னுடைய பாவங்களை மன்னியும், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் தேவைகளை சந்தியும், இவைகளையெல்லாம் பயன்படுத்தலாம். ஆனால் வீணாய் பயன்படுத்தாதே. ஏனென்றால் அவர் பரிசுத்தர், ஆண்டவர், அவருக்கு வேண்டிய மதிப்பை நாம் கொடுக்க வேண்டும். 3வது கட்டளையாக, நீ ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக. ஓய்வு நாள். இன்று நாம் 6 நாட்கள் கடினப்பட்டு வேலை செய்யும்போது 7வது நாள் ஓய்வு நாளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை நாம் ஓய்வு நாள் என்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றே அவர் இந்த ஓய்வு நாளை குறித்து நமக்கு சொல்லியிராவிட்டால் இன்று 31 நாளும் 365 நாளும் ஆண்டிலே எல்லாரையும் வேலை வாங்கியிருப்போம். ஆண்டவருக்கு அன்றே தெரியும், 6 நாட்கள் வேலை செய்த பிறகு ஒரு நாளாவது இந்த மனித குலத்துக்கு ஒரு ஓய்வு தேவை. அந்த நாளிலே மனிதன் இறைவனையும் இம்மையை விட்டு மறுமையில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்தும் தியானிப்பதற்காக வேறு எந்த வேலையும் செய்ய வேண்டாம். நீ ஓய்வு நாளிலே ஆண்டவருக்காக ஒதுக்கி அவரை குறித்து நீ தியானி என்று சொன்னார். இவற்றை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஓய்வு நாளிலே நாம் பல காரியங்களில் ஈடுபடும்போது ஆண்டவருக்காக ஒதுக்கப்பட்ட அந்த நாளிலே அதிகமாக அவருக்காக நாம் சமயத்தை செலவு செய்து தியானித்து, எந்த நோக்கத்துக்காக நம்மளை இந்த உலகத்தில் அனுப்பினாரோ அதை தெரிந்து கொள்ளவும், புரிந்து கொள்ளவும், அதன்படி நடக்கவும் நம்மை பயிற்சி செய்து கொள்ள வேண்டும். அடுத்த கட்டளை, 4வது கட்டளை, தந்தையையும் தாயையும் மதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தந்தையும் தாயும் நம்மை பெற்றெடுத்தவர்கள், அவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். பல சமயங்களிலே அவர்கள் முதுமையை அடையும் போது பிள்ளைகள் அவர்களை உதாசீனப்படுத்தக்கூடும். எத்தனையோ இடங்களிலே நாம்
கேட்கிறோம், தந்தையையும் தாயையும் பஸ் ஸ்டாண்டில் விட்டுவிட்டு போய் விடுகிறார்கள், அனாதை ஆசிரமங்களிலே சேர்த்து விடுகிறார்கள், முதியோர் இல்லத்திலே சேர்த்து விடுகிறார்கள், அவர்களை பார்த்து கொள்வதில்லை. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது உன் தந்தையையும் தாயையும் நீ மதிக்க வேண்டும். ஈவன் இயேசுநாதர் காலத்திலே கூட தந்தையும் தாயையும் மதிக்காமல் அவர்களுக்கு செலுத்த வேண்டிய செலவை அவர்கள் ஆலயத்துக்கு கொடுத்து விட்டால், குர்பான் என்று சொல்லுவார்கள், கொடுத்து விட்டால் நீ அவர்களை பார்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றெல்லாம் மனித ஒரு கட்டளைகளெல்லாம் அவர்கள் கை கொண்டிருந்தார்கள். அதனால்தான் ஆண்டவரும் சொல்லுவார், நீ கடவுளுடைய கட்டளைகளுக்கு பதிலாக நீங்களே கட்டளைகளை ஏற்படுத்தி கொள்ளுகிறீர்கள் என்று. தந்தையும் தாயும் பார்த்து கொள்வது கடினமான காரியம், குறிப்பாக அவர்களுடைய முதிய வயதிலே. அதற்கு பதிலாக பணத்தை கொடுத்து விடலாம் என்று சொன்னால் அது எளிதாக காணலாம். ஆனாலும் ஆண்டவருக்கு அதில் பிரியமில்லை. அதனால்தான் அவர் தந்தையும் தாயும் மதிக்க வேண்டும் என்கிறார். அந்த ஒரு கட்டளைக்குத்தான் ஆண்டவர் நீ அப்படி மதித்தால் உனக்கு ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஓநாய்களை பார்க்கும்போது அது தன்னுடைய குட்டிகளுக்கு இறைச்சியை கொண்டு வந்து கொடுக்கும். அதே குட்டிகள் பெரிதான பிறகு, வேட்டையாடின பிறகு தன்னுடைய வயதான பெற்றோர்களை அதனுடைய கூட்டிலே வைத்து அவற்றுக்கு இவைகள் கொண்டு வந்து உணவை சேர்க்கும். இது ஒரு பெரிய பாடம் நாம் ஓநாய்களிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அடுத்த கட்டளை விபசாரம் செய்யக்கூடாது. ஒருவனுக்கு ஒருத்தி என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆதாமுக்கு ஏவாள், ஒருவனுக்கு ஒருத்தி. ஆனாலும் பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பார்க்கிறோம், ஒரு அரசர் பல மனைவிகளை வைத்து கொண்டிருக்கிறார். அப்படியெல்லாம் நான் செய்யக்கூடாது. அடுத்து திருடக்கூடாது என்று சொல்லுகிறார். இன்னொரு மனிதருடைய பொருட்களை நாம் அபகரிக்கக்கூடாது. உன் அயலானுக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லாது என்று சொல்லுகிறார். அந்த காலத்திலே பொய் சாட்சி சொல்லும்போது பணம் கிடைத்திருந்தது என்றால் சொல்லியிருப்பார்கள், அவற்றையும் செய்யக்கூடாது என்கிறார். உன் பக்கத்து வீட்டான் மனைவியிடம் ஆசைப்படாது என்கிறார். அதன் பிறகு 10வது கட்டளையாக உன் அயலான் வீட்டையோ அவன் பண்ணையோ அவன் கால்நடைகளையோ அவனுக்கு உரிய எதையும் ஆசைப்படாது. இவற்றிலெல்லாம் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், பாவத்தை கருப்பாகவும் பரிசுத்தத்தை வெள்ளையாகவும் பார்க்க நன்றாக பிரித்தெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய 10 கட்டளைகளில் ஆரம்பித்து அவர் 613 டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது என்கிற கட்டளைகளை முதல் 5 புஸ்தகங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இவற்றையெல்லாம் நாம் பயிலும்போது ஒரு நடுநிலை பள்ளியின் பயிற்சி போல இருக்கும். அதற்கு நாம் நம்மை பழக்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் நாம் அவருடைய சாயலாக மாறக்கூடும். இதனுடைய இதர பதிவுகளை நீங்கள் காண வேண்டும் என்றால் நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் www.divine2.asia என்கிற இணையதளத்திலும் காணலாம். மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.